Hi friends, welcome back to Thagaval Sangamam. This is me, Dr. Vidya. இது வரைக்கும் எங்கள் சேனலை வியூ பண்ண வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என் கிளினிக்கில் இருக்கோம். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் டிப் வீடியோ வரலையே எங்கள் சேனலில் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் லாக்டவுன் டைத்தில் நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட பிஸி ஷெடியூல்லையும் வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் எல்லா டாக்டர்ஸுமே பிஸி. ஸோ ரொம்ப நாளாகவே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து யதார்த்தமாக டாக்டர் அபி வந்து நம்ம கிளினிக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ரொட்டீன் டென்டல் செக்கப்புக்காக வந்திருக்காங்க. ஸோ டென்டல் செக்கப்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவேர்னஸ் எல்லாருக்குமே இப்போ இருக்குது. ஸோ இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக நிறைய பேர் வந்து செக்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க டாக்டர் அபி, இவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இவங்களோட நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கணும் உங்க கூட அப்படின்னு நினச்சேன். அவங்களும் வந்து ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சில டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேனல் பேர் வந்து டாக்டர் அபின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதில் விமன் ரிலேட்டடாக நிறைய விமனோட ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நானும் ரெகுலராக அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுவேன். நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அவங்க கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் உலகம் முழுக்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரிச் ஆர் புவர் யாரையுமே இதில் ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா ஸ்ட்ரெஸ். யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ், இல்லை சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் டிப்ரெஷன் இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க முதற்கொண்டு இதை சொல்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எல்லாருமே காமனாக அந்த கோவிடுக்கு அப்புறம் சொல்கிற ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ். எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். பட் அவங்கவுங்களோட கேட்டகரிக்கு எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு இருக்குது. பட் இருக்குது, ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால நான் வந்து டாக்டர் அபி அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் அ மோஸ்ட் நீடட் டாபிக்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் அபி, கைனகாலஜிஸ்ட். டாக்டர் வித்யா சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இந்த ஸ்ட்ரெஸ். ஸோ முக்கியமாக வீட்டில் இருக்கிற விமன், ஒர்க்கிங் விமன் ப்ளஸ் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஹைலி நீடட் ஒன்று வந்து சொல்யூஷன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்க்காக. அதுவும் கோவிட் டைமில் எல்லோரும் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண மாதிரி லைக் டேட்டாஸ் இருக்குது. அதனால் லைக் ஸ்ட்ரெஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன ரீசன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக சொல்லணுன்னா ஒரு ஃபேமிலியில் விமன் அவங்க தான் மெயின் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், இன்லாஸ் ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொட்டுறது வந்து விமன் கிட்ட தான். ஸோ அப்படின்னும் போது அவங்க விமன் ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் நோ வாட் இஸ் தி ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ரீசன் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதில் உங்கள் ரீசன் எது ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் டயட், யோகா, மெடிடேஷன், எக்ஸசைசஸ் இது எல்லோரும் யூஸ்வலாக கேள்விப்படுறது தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரீசன் கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தம் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரீசன் வந்து ஹெவி ஒர்க்கு, பயங்கர வேலையாக இருக்குது, எனக்கு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒர்க் இருக்குது, வீட்டுக்கு வந்து வேலை பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ இதுவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன் சொல்லணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ஸு, கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆனது ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தை இல்லை அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தை இருந்துட்டால் அதை பார்த்துக்கிறதுன்றது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ எல்லா பார்ட் ஆஃப் டைம்லையுமே லைஃப்பில் வந்து ஒரு ரீசன் வந்து நமக்கு இருக்குது. லைக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதுக்கு. ஒர்க், ஹெவி ஒர்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைட் யுவர் ஒர்க். உங்களுக்கு வந்து எது இன்றைக்கி செய்யணும், இதை உங்களால் எது முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். ப்ளஸ் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் இருக்காங்களா, ஹெல்ப் கேட்குறதுக்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது. அண்ட் எப்பயுமே நோ சொல்ல கற்றுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து என்னால் இது முடியாது அப்படின்றத சொல்கிறதே கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கும் ஹாப்பினஸ் தரும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் இந்த ஹெவி ஒர்க் எப்படி மேனேஜ் பண்ணணும் என்ன அப்படின்றது பார்த்தோம். ரொம்ப
லைக் 9 to 5 ஜாப் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும். ஸோ டைம் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடுத்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கரெக்டாக இந்த டைமுக்கு போய் நிறைய இடத்துல பஞ்சிங் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் போய் பஞ்ச் பண்ணணும். ஸோ லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதனால சேலரி கட்டாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே டைம், ஒரே நாள், ஒரே ஆள் எல்லா டைமும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் பஞ்சிங் டைம் என்ன இருக்கோ அது ஒரு 1/2 hour இல்லை 15 minutes முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் மீறி நீங்கள் லேட்டாக தான் போயிட்டீங்கன்னா தட்ஸ் ஓகே. என்ன பண்ணுறாங்களோ உங்கள் ஒர்க் நீங்கள் கரெக்டாக பண்ணுற வரைக்கும் ஐ திங்க் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து எதனால் லேட்டாக இருக்கீங்க என்ன அப்படின்றது. ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டைம் போகிறதுக்கு நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். அதையும் மீறி உங்களால் போக முடியும்னா தட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இதனால் என்னால் போகவே முடியல அப்படின்னு நினச்சி அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்றுமே யூஸ் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால அவங்க திருப்பி வந்து உங்களை மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பாராட்ட போகிறதும் கிடையாது. அதனால் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால் எந்த அளவுக்கு டைம் டிவைட் பண்ணி ஹெல்த்தியாக உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ செல்ஃப் டைம் உங்களுக்குன்னு நீங்கள் யூ ஹாவ் டு டேக் யோர் ஓன் டைம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யூ ஹாவ் டு டூ அட்லீஸ்ட் 1 hour per day. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு வாக்கிங் பிடிச்சிருக்கா, எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கா, டிவி பார்க்க பிடிச்சிருக்கா, இல்லை பாடுறதுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது ஸ்டோரிஸ் படிக்க பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்பெண்ட் ஃபார் யூ. உங்களுக்காக உங்கள் டைம் கொஞ்சமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் திங், பர்ஃபெக்ஷன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் இது இங்கே தான் இருக்கணும், அது அங்கே தான் இருக்கணும், மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லா விஷயமுமே பர்ஃபெக்டாக இருக்காது. உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்டான விஷயம் கிடையாது. நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக மற்றவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க, எழுத்தாப்பில் இருக்கவங்க, வேலைக்கு வரவங்க கரெக்டாக வரணும், போகணும், அவங்களோட ஒர்க் இப்படி செய்யணும் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ பர்ஃபெக்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், பட் அதுக்காக கண்டிப்பாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்தது உங்கள் கோல்ஸ். உங்களுக்குன்னு நீங்கள் செட் பண்ணுற கோல் இது செய்யணும் என்னன்னு நினைக்கிறீங்களோ உங்களால் அச்சீவபிளா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை லெவல் கோல்ஸ் வச்சுக்கிட்டு இன்றைக்குள்ளே நான் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் யூஸ் ஆகாது. உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அதை எஃபர்ட் மட்டும் போடுறது பார்த்துக்கோங்க. என்ன அதுக்கு வரப்போகுது, என்ன கெயின் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நல்ல ஹாப்பியாக ஒரு ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் தரும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸோட ஒர்க் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். லைக் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, இல்லை உங்கள் பசங்களை பார்த்துக்கணுமா, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக இருந்துட்டு அதே சமயம் உங்கள் ஒர்க் எது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைமாக எல்லாத்தையுமே அலாட் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்க, எழுத்தாப்பு வீட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றத யோசிக்கிறது வந்து இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்பயுமே உங்கள் மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கோ யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்றத நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போயே உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் சரியாக போயிடும். ஸோ இன்கேஸ் இவங்களால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நேரம் அப்படின்னா கண்டிப்பாக அது நினைக்காதீங்க. யாராலையும் உங்களோட ஹாப்பினஸையோ உங்களோட சேட்னஸையோ யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே உங்களோட ஹாப்பினஸ் இஸ் வித்தின் யூ ஒன்லி. அது என்ன உங்களுக்கு ஹாப்பினஸ் தருது அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எதையும் ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. whenever you face a problem, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்கேஸ் சொல்யூஷனே இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் யோசிக்க தேவை கிடையாது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் மெயினாக வந்து டயட். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின் போது மூட் எலிவேட்டிங் டயட்ஸ், லைக் உங்களுக்கு என்னென்ன வந்து ரொம்ப பிடிக்குதோ, லைக் ஈவன் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கலாம், ஐஸ்கிரீம்ஸாக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த டைம் நீங்கள் அதை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. நிறைய ஜூஸஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸு, லைக் நிறைய லிக்விட்ஸ், லைக் வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் மெயின் பர்சன்டேஜ். ஸோ வாட்டர் கண்டென்ட் நல்லா வைக்க யூ பி வெரி ஹாப்பி. உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை அந்த டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
லைக் எக்ஸசைசஸ், வாக்கிங், இதெல்லாம் வந்து லைக் எண்டோஃபின் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஹார்மோன்ஸை. ஸோ உங்களுக்கு ஹாப்பினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு யூ வில் ஹாவ் அ பிட் டைவர்ஷன் அண்ட் குட்னஸ். இது இல்லாமல் டான்ஸிங், ஜும்பா, இது எல்லாமே வந்து லைக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் டெய்லி வந்து உங்கள் மார்னிங் ரொட்டீன்ஸாக வச்சுக்கிற மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் வீட்டில் காமனாக ஃப்ரெண்ட்ஸா இல்லை நல்ல குரூப் டிஸ்கஷன்ஸா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு குரூப் டிஸ்கஷன் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து இல்லாமல் இருந்தால் யூ வில் ஹாவ் அ வெரி ஹெல்த்தி லைஃப். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆக கார்டியாக் இஷ்யூஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்னால. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரிலேட்டட் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆல் தீஸ் இஷ்யூஸ் வில் பி சால்வ்டு. யூ வில் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இட் வில் பி அ வெரி குட் லைஃப் டு கோ அஹெட் வித். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃபாலோ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். First of all, you be happy so that we lead a happy life. It's a single life. And the life வந்து எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ ஸ்பெண்ட் பண்ணுறது will be a better option. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. நமக்கே புரிஞ்சிருக்கும். நான் அவங்க சொல்லும் போதே லைட்டாக நான் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிற மாதிரியே இருந்தது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படின்னா இப்படி தான், இதை தாண்டி மாறக்கூடாது. ஆக்சுவலாக ஐ டுக் மை கோவிட் வேக்சின் எஸ்டர்டே. ஸோ இன்னைக்கு ஐ ஹேவ் ஸோ மச் பாடி பெயின், பட் ஸ்டில் எந்த வேலையும் மாறக்கூடாது. நான் தான் பண்ணணும். காலையிலேருந்து ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க். பட் ஐ நோ அது தப்பு. நம்ம இன்னொருத்தரை செய்ய சொல்லலாம் அப்படிங்கிறது இங்கே ஏறினா கூட இங்கே ஏற மாட்டேங்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு நினைக்கிறேன் நான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது என்னை சொன்ன மாதிரியே இருந்தது எனக்கு. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. பெரியவங்க ஆக்சுவலாக எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிப்போம். பட் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இந்த 1.5 வருஷத்துல தான் இந்த வார்த்தையே நான் ஸ்கூல் பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டது கிடையாது. ஸ்ட்ரெஸ்னா உண்மையாக என்னன்னே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போல்லாம் இப்போ பார்த்தா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எனக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாகவே ஆச்சரியப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஸ்கூல் சில்ட்ரன் மெயினாக இந்த கோவிட் டைமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக they are having ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயோ சின்ன பசங்கள்லேருந்து லைக் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே லைக் they have to learn கம்ப்யூட்டர். என்ன பண்ணணும், என்ன கிளிக் பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க டீச்சர்ஸ் சம்டைம்ஸாக. ஸோ அவங்களாலையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ they have to finish their portions அந்த மாதிரி. பட் நம்ம வந்து இன்கேஸ் குழந்தைங்க கஷ்டப்படுதா, இட்ஸ் ஓகே, பண்ணலன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸ்கூல்லையும் இந்த டைமில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ பசங்களை வந்து நீ ஏன் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்குறத விட்டுட்டு இட்ஸ் ஓகே, வாட் எவர் தே வாண்ட் டு லேர்ன் கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுக்காமல் இருக்க போகிறதில்ல. பிகாஸ் பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பையன் பண்ணுறான், இந்த ஃப்ரெண்ட் பண்ணுறான், அந்த ஃப்ரெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கே வந்து தே வில் ஸ்டார்ட் டூயிங் தேர் திங்ஸ். இந்த காலத்து பசங்க தே ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் தே ஆர் வெரி நாலேஜபிள். நம்ம டைமை விட இப்போ இருக்க பசங்களுக்கு தே நோ லாட் ஆஃப் திங்ஸ். அதனால் நம்ம பையன் படிக்காமல் போயிடுவானா, நம்ம பொண்ணு படிக்காமல் போயிடுமோ அப்படின்றது பயத்தை ஃபஸ்ட்டு நம்ம விட்டுறணும். அடுத்ததாக இந்த சின்ன பசங்க அவங்க லெவலுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ட்ராயிங் பிடிச்சிருக்கா, சரி வர பெயிண்டிங் பிடிச்சிருக்கா, சரி பெயிண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்கள பண்ண விடுங்க. ஆன்லைன் கிளாஸ் இப்போ நம்மளே வந்து ஒரு கிளாஸ்னால் 1 மணி நேரம் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ண முடியாது. ஆன்லைன் கிளாஸுங்கும் போது கண்டினியூஸாக 2 கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பசங்க வந்து ஒரே இடத்துலேயே உட்காந்து அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து கவனிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பாசிபிளான டாஸ்க் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களால என்ன முடியுதோ பண்ணிட்டோம். நடுவில் ஒரு ஸ்நாக் கேட்குறாங்களா, சாப்பிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன் இந்த காலத்து பசங்களுக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத பார்த்து செய்யணும். விளையாட பிடிக்குதா, ஈவினிங் ஒரு 1 hour விளையாட்டோம், வாக்கிங் போட்டோம், சைக்கிளிங் பண்ணிட்டோம், என்ன பிடிக்குது அப்படின்றத பார்த்து வாட் எவர் தே விஷ் அவங்க பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸு
இதுதான் டாக்டர் தான் படிக்கணும் அந்த மாதிரி, இல்லை இன்ஜினியரிங், டாக்டர், டென்டிஸ்ட் இதுதான் மெயின் கிரேஸாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும்தான் ப்ரொஃபஷன்ஸாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. லைக் நான் டாக்டரோ இல்லை இதுவாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத லைக் ஈஸியாக ஒரு நல்ல ஃபேஷன் டெக்னாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக லைக் கம்மி டைமில் நிறையா ஒர்க் பண்ணாமல் லைக் அதை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்க வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெட் தெம் சூஸ். ரொம்ப நம்ம காலத்து மாதிரி இந்த ப்ரொஃபஷன் தான் போகணும், நீ படித்து ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கணும், அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்றது கிடையாது. அவங்களோட லைக் அவங்களோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன நல்ல ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு மூவ் ஆன். அவங்கள வந்து நல்லா பெட்டராக அந்த ஃபீல்டில் நீங்கள் ஷைன் பண்ண வச்சிங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன் ரொம்ப நல்லா வருவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை சில்ட்ரனுக்கு ஆக்சுவலி இருக்கக்கூடாது. ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு இது எதுவாக இருந்தாலுமே இப்போ வந்து லைக் ஸ்கூல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியண்ட்டாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படி சொல்கிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஏன்னா பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க முடியல, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்னால் குழந்தைங்களுக்கு என்ன எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது டீச்சர்ஸ்க்கும் நல்லாவே புரியும். ஸோ அதனால் யாருமே புரிஞ்சுக்காதவங்க இல்லை. இஃப் யூ ஹாவ் சம் டிஃபிகல்ட்டி யூ ஹாவ் டு டாக் வித் தி டீச்சர்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால பசங்க பண்ண முடியல அப்படின்றது. ஸோ தட் பசங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அவங்ககிட்டயும் இல்லை டீச்சர்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னா பசங்களும் வில் பி ஹாப்பி. அந்த மாதிரி தே ஷுட் ஹாவ் அ சர்க்கிள் டைம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பசங்க ஸ்கூலில் தே ஆர் ஹேவிங் அ சர்க்கிள் டைம் இன் தி ஆஃப்டர்நூன். அந்த மாதிரி ஒன்ஸ் எ வீக் டீச்சர் வில் பி டாக்கிங் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம் இருக்குது, லைக் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் சைட்லேருந்தும் இட் கிவ் அ குட் hands towards parents, it will be a very nice network for the children. அவங்களுக்கும் டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக நீங்கள் டயட் கொடுங்க. பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து காய்கறி கொடுக்குறோம், ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது சாப்பிடாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாப் அப் பண்ணி லைக் ஏதாவது விதவிதமாக தே வாண்ட் சம்திங் டெலிஷியஸ் அண்ட் ஆல்சோ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அது கம்ப்ளீட்டாக டாக்டர் வித்யா அவங்களோட சேனலில் கம்ப்ளீட்டாக பசங்களுக்கு எப்படி டெலிஷியஸாக குக் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியாகவும் ப்ளஸ் டெலிஷியஸாகவும் பசங்க சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்றத அவங்க சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா முக்கியமான ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் புரிஞ்சுக்கிட்டது, கம்பேரிசன் இஸ் த மெயின் ஸ்ட்ரெஸ் ஃபார் த கிட்ஸ். அவங்க வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ஒரு வார்த்தை, அவனை பார்த்து அவன் எப்படி படிச்சிருக்கான், நீ இது படிக்கல, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து நம்ம 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் ப்ளேம் பண்ணலை எந்த பேரண்ட்ஸையும். பட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆப்ஷனே கொடுக்கல. டாக்டர் அப்படிங்கிறது தான் இருந்தது. வி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ். அது மாதிரி டாக்டர் இல்லை இன்ஜினியர் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு நாள் கூட என் பையன்கிட்ட சொன்னதே இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ படி, பட் அதில் நீ ஷைன் பண்ணணும். அதுதான் பட் எதுனாலும் படிச்சுட்டு போ, எப்படினாலும் படிச்சுட்டு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. எதை நீ படிக்கிறியோ அதில் நீ ஷைன் பண்ண அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன வார்த்தை பர்ஃபெக்டாக இருந்தது. அதை பண்ணிட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணாமல், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாமல் இருந்தாங்களே, ஐ திங்க் தே வில் நாட் ஹேவ் மச் ஸ்ட்ரெஸ். ஸ்கூல் திறந்தோன்னே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஆனால் இவங்க கிட்ட நிறைய ப்ரெக்னன்சி பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ப்ளஸ் விமன் ரிலேட்டடாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி, ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், ப்ரெக்னன்சி டயத்தில் வர வேண்டிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் இன் தகவல் சங்கமம்.